கெடுவன் கேடு நினைப்பான். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில சிலர் பார்த்தீங்கன்னா, தான் மட்டும் வாழணும். வேற யாருமே வாழக்கூடாது. நான் மட்டும் முன்னுக்கு வந்து எல்லார் முன்னாடியும் நல்லா இருக்கணும். அடுத்தவங்க கடுகளவு கூட நம்ம முன்னாடி வாழவே கூடாது. அந்த மாரி ஒரு எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்டவன் ஒவ்வொரு இடத்துல தண்டனை வச்சிருப்பான். அந்த மாரி ஒரு சம்பவத்த தான் இப்ப பார்க்க போறோம். அதாவது சின்ன வயசுலேருந்து இவனோட கடைசி காலம் வரல. இவனால எத்தனை நன்மைகள் நடந்திருக்குது, அதே மாரி எத்தனை தீமைகள் நடந்திருக்குன்னு கடவுள் பார்த்தீங்கன்னா, இவன் இறந்ததுக்கப்புறம் இவன நரக குழிக்கு அனுப்பலாமா, சொர்க்க வாசலுக்கு அனுப்பலாமான்னு கணக்கெடுக்கிறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அவனுடைய கணக்கெடுத்து பார்த்த அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி ஆயிட்டாரு. அதாவது இப்பேற்பட்ட படைப்பையுமே நம்ம படைச்சிட்டோமே! அப்படிங்கிற மாரி வேதனைப்படுற அளவுக்கு இவன் பூமியில செஞ்ச செயல்கள் எல்லாமே இருந்திருக்குது. வாழ்நாள்ல கிட்டத்தட்ட இவன் குழந்தை பருவத்திலிருந்து 60 ஆண்டு வரல இந்த மண்ணுல வாழ்ந்து, ஒரு தடவ கூட ஒருத்தருக்கு கை நீட்டி ஒரு உதவி செஞ்சதில்ல. இவன்ட்ட உதவின்னு கேட்டு வரவங்களையும் அசிங்கப்படுத்தியோ, அவமானப்படுத்தியோ அனுப்புறதே வேலையா வச்சிருக்கிறான். போட்டி, பொறாமை, மனசு முழுக்க வன்மம் அப்படின்னு இந்த ஒரு படைப்ப நம்ம தெரியாம இந்த பூமியில படைச்சிட்டோம் அப்படின்னு கடவுளே வேதனைப்படுற அளவுக்கு இவன் இந்த மண்ணுல வாழ்ந்துட்டு இறந்து மேலே கடவுள்ட்ட போயிருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடவுள் இவனுக்கு சொர்க்க வாசல கண்ணுல கூட காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நரகத்துல கொண்டு போய் தள்ளிடுறாரு. அங்கிருந்து இவன் சத்தம் போட ஆரம்பிக்கிறான். கடவுள் பார்த்தீங்கன்னா, நரகத்தில தள்ளுன அந்த ஆன்மா என்னென்னலாம் செய்யுது அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்ருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ளே இருக்கிற இவன மாரியே பல ஆன்மாக்கள் இவன தாக்க ஆரம்பிக்குது. உடனே இவன் அலற ஆரம்பிக்கிறான். "கடவுளே என்ன காப்பாத்துங்க, கடவுளே என்ன காப்பாத்துங்கன்னு." அப்போ பார்த்தீங்கன்னா, என்னடா இது இவன் செஞ்ச பாவத்துக்கு அந்த ஆன்மாக்களே இவன தாக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இவன இதிலிருந்து விமோசனம் கொடுக்க ஏதோ ஒரு வழி இருக்குதான்னு அவருடைய மறுபடியும் அவனுடைய வரலாறு எடுத்து புரட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒரு சின்ன நன்மை செஞ்சிருந்தா கூட, அதன் மூலியமா இவனுக்கு ஒரு சின்ன விமோசனம் குடுப்போம் அப்படின்னு கடவுள் பார்த்துட்டு இருக்கும்போது, இவன் நடந்து போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலந்தி ரோட தாண்டி போயிருக்குது. அந்த சிலந்திய பார்த்தீங்கன்னா, இவன் மிதிக்காம இவன் கண்ணுல பார்த்துட்டு தள்ளி போயிருக்கிறான் ஒரே ஒரு தடவ. அந்த ஒரு விமோசனத்துக்கொசரம் ஒரு சிலந்தி வந்து கடவுள் கையில உட்காருது. இத வச்சு இவன காப்பாத்த முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, அந்த சிலந்தி பார்த்தீங்கன்னா, சிலந்தியோட நூலிலே பார்த்தீங்கன்னா, மெல்லமா வெளிய வர ஆரம்பிக்குது. அந்த சிலந்தியோட நூலிலே பார்த்தீங்கன்னா, அந்த நரகப் படுகொலியோட அடியாள விரலு போய் சேருது. உடனே இவன் அலறிட்டு இருந்தவன், "கடவுளே என்ன காப்பாத்து காப்பாத்துங்கும்போது" கடவுள் அதுக்கு சொன்னாரு, "அந்த சிலந்தி வலைய புடிச்சுக்கிட்டு மேல வந்து சேரு." "என்னங்க அது? நான் இருக்கிறதுக்கு இந்த சிலந்தி நூல் தாங்குமா?" அப்படின்னு கடவுள்ட்ட கேட்க, "அதெல்லாம் தாங்கும். அத புடிச்சிட்டு மேலே ஏறி வா." அப்படின்னு சொல்லும்போது, இவன் இழுத்து பார்க்குறான். நல்லா வலுவாவே இருந்திருக்குது. அப்படியே அத புடிச்சுக்கிட்டு மெல்லமா ஏறி வர ஆரம்பிக்கிறான். இவன் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலுக்கடியில சத்தம் கேட்குது. என்னடான்னு இவன் திரும்பி பார்த்த உடனே, கிட்டத்தட்ட அந்த இவனோட சேர்ந்த அந்த ஆன்மாக்களும் அந்த நூலலைய புடிச்சிட்டு மேலே வர முயற்சி செய்றாங்க. இவனுக்கு உடனே ஆத்திரம் வந்துருது. என்னடா இது! நான் கடவுள்ட்ட சண்டை போட்டு காப்பாத்துங்கன்னு சொன்னோனே, கடவுள் எனக்கு குடுத்தாரு. இவனுங்க பாரு எத புடிச்சிட்டு மேல வரானுங்கன்னு. இவன் இடுப்புல வச்சிருந்த ஒரு கூர்மையான கத்தி எடுத்து, அந்த சிலந்தியோட நூலிலேய அவன் காலுக்கு கீழயோட அறுத்துட்டுறான். உடனே பார்த்தீங்கன்னா, அந்த சிலந்தியோட நூலுல மேல் பாகத்துலருந்து அறுந்து கீழ விழுந்துருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, இவன் செஞ்ச ஒரு சின்ன நன்மை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு விமோசனம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா கடவுள் குடுத்தாரு. ஆனா, இவன் இப்ப செஞ்ச அந்த தீமை பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவன அதே படுகொலியில தள்ளி அவனுடைய வாழ்க்கையே முடிச்சு போட்டுச்சு. அதாவது நீங்க வாழ்ற காலத்துல நன்மையாகட்டும், தீமையாகட்டும் கடவுள் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலினாலும் பரவால்ல, உபத்திரம் செய்யாதீங்க.